பள்ளிகளில் குற்றச் செயல்களில் ஈடுபடும் மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியரும், கட்டொழுங்கு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியரும் பிறம்படி தண்டனை வழங்கலாம் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். பெண் மாணவிகளுக்கு பிறம்படி வழங்கப்படாது என்பதை வலியுறுத்திய அவர், பிறம்படி தண்டனையானது பள்ளியில் பொது இடங்களிலோ மாணவர் ஒன்று கூடலின் போதோ நடத்தப்படக்கூடாது என்பதையும் நினைவூட்டினார். கட்டொழுங்கு பிரச்சனைகளில் உள்ள மாணவர்களுக்கான தண்டனையாக பிறம்படி வழங்கப்பட்டாலும் அதனை செயல்படுத்தும் முன்னர் சம்பந்தப்பட்ட ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் முக்கிய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பெற்றோர்களின் பங்களிப்பையும் உறுதி செய்தாக வேண்டும் என்றும் ஃபத்ரினா சிடேக் வலியுறுத்தினார். ஈப்போவைச் சேர்ந்த புவனேஸ்வரி தயாளன் எனும் இளம்பெண் கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் காணவில்லை என்று அவரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் தெரிவித்துள்ளார். ஈப்போ தமன் சிமாராக் பகுதியில் அவரை இறுதியாக கண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கும் நிலையில், தேடப்படும் நபரான 17 வயது புவனேஸ்வரி தயாளன் என்பவரை பொதுமக்கள் அடையாளம் கண்டால் 0137312477 என்ற எண்களில் நேரடியாக காவல் அதிகாரிக்கு தெரிவிக்கும்படியும் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கும்படியும் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமாட் கேட்டுக்கொண்டார். நெடுஞ்சாலை குத்தகை தொடர்பாக பண மோசடி புரிந்த 5 அரசு அதிகாரிகளையும் 3 குத்தகையாளர்களையும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் சராவா மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு அரசு நிதி மேம்பாட்டு திட்டங்களில் சம்பந்தப்பட்டுள்ளதாக அந்த 8 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் அவர்களை 4 நாட்கள் விசாரணை காவலில் தடுத்து வைக்கும்படி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 20 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட அந்த 8 பேரிடமிருந்து சொகுசு வாகனங்களையும் 4,50,000 வெள்ளி ரொக்கத்தையும் நகைகளையும் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில், சம்பந்தப்பட்ட நிறுவனம் மேற்கொண்ட பல்வேறு குத்தகைகள் குறித்தான ஆவணங்களையும் திரட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள குத்தகைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி இருப்பதாகவும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் உதவி இயக்குனர் டத்தோஸ்ரீ அமாட் குசைரி யஹயா தெரிவித்தார். தெலுக் இந்தானில் தனது மகளை 10 ஆண்டுகளாக பாலியல் பலாத்காரம் செய்த 57 வயது ஆடவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இன்று தெலுக் இந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றத்தை மறுத்த 57 வயது ஆடவர் மேல் விசாரணையை கோரினார். கடந்த ஜனவரி 17ஆம் தேதி தனது தந்தை தம்மை கடந்த 10 ஆண்டுகளாக பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக 21 வயது இளம்பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில், தோட்டத் தொழிலாளரான 57 வயது ஆடவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வீட்டில் தம்மை துன்புறுத்தியதாகவும், கட்டி வைக்கப்பட்டிருந்த தாம் அவருக்கு தெரியாமல் தப்பி வந்து புகார் அளித்ததாகவும் தெரிவித்த பாதிக்கப்பட்ட 21 வயது இளம்பெண் தற்போது சமூக நல மறுவாழ்வு மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். அரசு அதிகாரிகளுக்கான கடன் விகிதங்கள் தொடர்பாக முறையான விளக்கங்களை சம்பந்தப்பட்ட அமைச்சு வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஆசிரியர்களுக்கான கடன் விகிதங்கள், சலுகைகள் குறித்தான விளக்கத்தை கல்வி அமைச்சு வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லே மாலிக் வலியுறுத்தியுள்ளார். கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான கடன் சலுகைகளை தனியார் நிறுவனங்கள் முன்னெடுத்துள்ளதாகவும், தனியார் நிறுவனங்கள் ஆசிரியர்களுக்கான கடன் விகிதங்களை வழங்குவதாக செய்திகள் வெளியாகி இருப்பதும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது என்று டாக்டர் மஸ்லி மாலிக் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சு தனியார் நிறுவனங்களுடன் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று டாக்டர் மஸ்லே மாலிக் தெரிவித்தார். வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக மலிவு விலை அரிசியை கடத்தும் கும்பலுக்கு சொந்தமான வாகனத்தை எல்லை பாதுகாப்பு கடத்தல் பிரிவு சிறப்பு படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சந்தேகத்திற்குரிய வாகனம் ரந்தாவ் பஞ்சாங் சாலையில் இருந்த நிலையில் வாகனத்தை சோதனையிட்டதில் 700 கிலோ எடையிலான தாய்லாந்து அரிசி மூட்டைகள் கண்டெடுக்கப்பட்டது. அதிகாலை 1:15 மணி அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை சோதனையிட்டதாகவும், வாகனத்தில் 28 மூட்டைகளில் 700 கிலோவிலான மலிவு விலை அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 2800 வெள்ளி என கணக்கிடப்பட்டுள்ளது.
முஸ்லிம்கள் அல்லாத பிற மத நிகழ்வுகள் அல்லது கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்கான புதிய வழிகாட்டுதல்களை அமைச்சரவை வெள்ளிக்கிழமை விவாதிக்கும் என்று பிரதமர் நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மத விவகார அமைச்சரால் அறிவிக்கப்பட்டபடி முஸ்லிம்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கு முன்பு முஸ்லிம் அல்லாதவர்கள் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிமிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற திட்டம் குறித்து கேட்டபோது பிரதமர் இவ்வாறு கூறினார். இன்று புத்ராஜயா சர்வதேச மாநாட்டு மையத்தில் அரசுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் தணிக்கை நடைமுறைப்படுத்தலை தொடக்கி வைத்த பிறகு பிரதமர் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தார். முன்னதாக முஸ்லிம்கள் அல்லாதவர்களின் கொண்டாட்டங்கள் மற்றும் இறுதி சடங்குகளில் ஈடுபடுவது குறித்து தெளிவான விதிகளை வகுக்க புதிய வழிகாட்டுதல்கள் செயல்பாட்டில் இருப்பதாக மத விவகாரத்துறை அமைச்சர் நயீம் முக்தார் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்னோ இளைஞர் அணி முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் கட்சியை விட்டு நிரந்தரமாக விலக வேண்டும் அல்லது பாஸ் கட்சியில் சேர வேண்டும் என்ற அழைப்புகள் வந்ததை தொடர்ந்து அவர் அரசியல் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் குறித்து இன்னும் தாம் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அம்னோவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு வேறு அரசியல் கட்சியில் சேர்வது குறித்து தாம் பரிசீலிக்கவில்லை என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான அவர் கூறினார். 15வது பொது தேர்தலின் போது கட்சி ஒழுக்கத்தை மீறியதற்காக கைரி கடந்த ஜனவரி 2023 அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கழுத்தில் வலி கொண்ட உறுப்பினர்களை சமாளிக்க வேண்டியிருப்பதை விட சிறிய எண்ணிக்கையுடன் அம்னோ முன்னேறுவது நல்லது என்று ஜாகித் கூறினார். இதனிடையே முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயித் இப்ராஹிம் கைரி பாஸ் கட்சியில் சேர வேண்டும் என்று கூறியதை அடுத்து கைரி அந்த ஆலோசனையை ஏற்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் அவசரப்படவில்லை என்றும் கூறினார். பூச்சோங்கில் தேசிய குடிநுழைவுத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் சட்ட விரோதமாக தங்கியிருந்த 58 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். பண்டார் பூச்சோங் பகுதியில் உள்ள பிரபல உணவு வளாகத்தில் வேலை செய்து வந்த 102 வெளிநாட்டினரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ஆவணங்கள் இன்றி சட்ட விரோதமாக வேலை செய்து வந்த மியான்மரைச் சேர்ந்த 31 ஆண்கள், 10 பெண்கள், இந்தோனேசியாவைச் சேர்ந்த 2 ஆண்கள், 1 பெண், பங்களாதேஷைச் சேர்ந்த 9 ஆண்கள், இந்தியாவைச் சேர்ந்த 4 ஆண்கள், வியட்நாமைச் சேர்ந்த 1 ஆண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய குடிநுழைவுத் துறை இயக்குனர் டத்தோ ஜகாரியா சபான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அனைவரும் சம்பந்தப்பட்ட உணவு வளாகத்தில் வேலை செய்து வந்ததாகவும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான உரிமத்தை கொண்டிருக்காமல் வேலை செய்து வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் மேலதிக விசாரணைக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் டத்தோ ஜகாரியா சபான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.